إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن نزلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இரக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு எழுதியிருக்கிறானோ அந்த விடயங்களை முடிவுமான அளவிற்கு நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறார். அவைகளை வென்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவர்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். ஆனா இந்த வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் ஒரு நோக்கத்தோடு தான் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியாக கேட்கிறான்: அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. மனிதர்களே, நீங்க நினைக்கிறீங்களா நாம உங்களை உலகத்தில் எந்த விதமான நோக்கமும் இல்லாம வீணாக படைத்திருக்கிறோம் என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? وأنكم إلينا لا ترجعون. ஒரு நாள் திரும்பி எங்களை பக்கம் வரமாட்டீர்கள் என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். எனவே இந்த ஆயத்தின் மூலமா என்ன விளங்குது? அல்லாஹ் படைத்தது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, அதே மாதிரி ஒரு நாள் வரும்
பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி கொண்டு வரப்படுவோம். அந்த கியாமத்துடைய நாள் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்துக்காக எங்களை படைத்தானோ அந்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் கேட்கதான் போறான். நாங்க எதுக்காக வேண்டிய உலகத்துக்கு அனுப்பினோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றீங்களா? يا آدم أعطيتم خفلتم أنعمت عليك ماذا صنعت فيها يا آدم மகனே உனக்கு இவ்வளவு பாக்கியங்களை நியமங்களை நான் வழங்கினேன். நீ எனக்காக வேண்டி என்ன கொண்டு வந்திருக்கிறாய், என்ன செஞ்சிருக்கிறாய் என்பதை அல்லாஹ் கேட்கதான் போறான். حديث يقول رسول الله صلى الله عليه وسلم ما منكم من أحد إلا فيكلمه ربه ليس بينه وبينه ترجمان. قيامத்தில் ஏதாவது ஒவ்வொரு அடியானோட அல்லாஹ் நேரடியாக பேசுவார். அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நேரடியாக கேட்பார், நானும் நீங்களும் பதில் சொல்லதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நானும் நீங்களும் நினைக்கலாம் நீண்ட கால வாழ்க்கை. ஒருத்தர் 80 வயசு 90 வயதுக்கு சென்றாலே ஆச்சரியப்படும். 90 ஆண்டு கேட்டா நீங்க வாழ வேண்டிய ஆள் இல்லை, நீங்க போக வேண்டிய ஆள் என்றதுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவு 90 80 ஆண்டு கேட்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 50,000 சனம். ஆகிராவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 வருடங்களுக்கு சமம் என்பதாக. எங்களுக்கு 80 வருடமே நீண்ட காலம். ஆகிராவுடைய ஒரு நாள் உலகத்துடைய 50,000 வருடங்கள் என்றால் யோசிக்க, நானும் நீங்களும் உலகத்துல வாழக்கூடிய 50 வயது 60 வயது 70 வயது என்று சொல்றது ஆகிராவுடைய அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை அல்ல. ஆகிராவுடைய ஒரு நாளைக்கு முன்னால நானும் நீங்களும் 1 செகண்ட் 2 செகண்ட் தான் வாழப்போம். கணேசனுடைய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, வல்லாஹி வத்துனியா பில்லாஹிரா இல்லா மித்லு அஹதிக்கும் யஜஅலு இஸ்தஹு ஃபீ யம் ஃபல்யன்து பிமா யர்ஜா. அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்றேன், ஆகிராவுக்கு முன்னால துனியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகிய கால வாழ்க்கைண்டா. உங்களில் ஒருவர் சமுத்திரத்துல விரல போட்டு எடுத்து பாருங்க, அந்த விரல் நுனியில் எவ்வளவு சொத்து தண்ணி இருக்கிறதோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. முழு சமுத்திரமும் இருக்கிறதே அதுதான் ஆகிராவுடைய வாழ்க்கை என்பதான். கடல் தண்ணிக்கு முன்னால விரல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரப் 2 ட்ரப் இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் குறுகிய கால வாழ்க்கை ஷார்ட் லைஃப் தானே இல்ல, இந்த வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையா இருந்தாலும் இந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் இருக்குது. இது ஒரு கனிமத்தை போல ஒன்றோ சொர்க்கத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லாட்டி நரகத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம். அதான் ஒரு புரியாது கேட்கிறார், உலகத்தில் எப்படி அப்பா சிரிச்சு கொண்டிருக்கிறார். இந்த துனியாவுடைய அலங்காரங்களை பார்த்து நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறாய். ஏன் யாருடைய உலகத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு மூச்சு மலாய்க்காமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களோ, கேள்வி கணக்குக்கு ஆளாக போறாரோ அந்த மனித உலகத்தில் எப்படி சந்தோஷமாக இருப்பார். எனவே ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு மூச்சு இதை பற்றி எல்லாம் கேட்கதான் போறார். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேச மாட்டான், அது ரகீப் அல்லது அகீத் என்ற மலாய்க்கமார்கள் இறுதியை தவிர. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்திலே ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாள் மலாய்க்கமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தியாகத்துடைய நாள் அல்ல பட்டோடைய காட்டுவான். அந்த பட்டோடைய காட்டக்கூடிய நேரத்தில் சூரத்தில் கமத்துல வருவதா இல்லையா? மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்க.
لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. இது ஆச்சரியமான கிதாபாக இருக்குது, புத்தகமாக இருக்குது, ஏட்டாக இருக்குது. ஏன் இதுல சின்னது பெரியது ஒன்றுமே விடுபட்டில்லை, எல்லாமே அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானே. உப்பக்கு தெரியாம மகன் செஞ்ச பாவம், வாப்பக்கு தெரியாம மகள் செஞ்ச பாவம், கணவனுக்கு தெரியாம மனைவி செஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாம கணவன் செஞ்ச பாவம், எங்கெங்கெல்லாம் ஒழுங்கி செஞ்சோமோ பகிரங்கமாக செஞ்சோமோ அந்த ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் மற்றொரு எழுதி காட்டுவான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆச்சரியப்படுவார். இதெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய உறுப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வைப்பார். எந்த உறுப்புகளை பாவத்துக்காக வேண்டி பாவிச்சானோ, இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அவருடைய காது, அவருடைய கண்கள், அவருடைய உள்ளம், இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் சொல்ல நாங்கள் பேச வைப்போம் என்பதான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. سورة யாசீன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? கைகளை வாய்க்கு சீரடிப்போம், கைகளை பேச வைப்போம், கால்கள் சாட்சி சொல்லும். எந்த பாவத்துக்கு நடந்து கொண்டு போனாய், எந்த கையால பக்தி எடுத்தாய், எந்த கண்ணால அராக பார்த்தாய், எந்த காதால மியூசிக்க கேட்டாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு உறுப்புகள் அல்லாஹ் பேச வைப்பார். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்றா, ஒரு நோக்கத்தோடு உலகத்தில் அனுப்பியிருக்கிறோம். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய், என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறாய்? கணேசனுடைய சகோதரர்களே, நண்பர்களை கேட்டா சொல்லுவோம், அமல்களை செஞ்சு கொண்டிருந்தா, பள்ளிக்கு போய் தொழுது கொண்டே இருந்தா சம்பாதிக்கிறது யாரு, சின்ன கொடுக்கிறது யாரு? இப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஸ்ரீலங்கா ஆளா ரொம்ப மோசமா பேசிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வெளிநாட்டுக்கு பறந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க தொழில் இல்ல, இங்க வருமானம் இல்ல, இங்க நல்ல சம்பளம் இல்ல. அமலா இபாதத்தா இப்ப சம்பாதிக்கிறதுல தான் பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சுன்னா மூலமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், மன் அவ்ஸல இலைக்கல் கதா عندما كنت جنينا في بطن امك. ஆதமுடைய மகனே, நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல உனக்கு ரிஸ்க் தந்தது யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ரிஸ்க் தந்தது யாரு? அது மட்டுமல்ல, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடனே أمرت لك عرقين رملتين يسقطان لك لبنا خالصا يكون باردا في الصيف وحارا في الشتاء. உன்னுடைய தாயுடைய பெற்றெடுத்த உடனே அந்த தாயுடைய உடம்புல இருந்து இவ்வளவு காலம் பாலோடு அல்ல, ஆனா 2 நாளங்களுக்கு நான் தான் ஏவினேன் பால வெளியாகமாறு. அது சூடான காலத்துல குளிராக இருக்கும், குளிரான காலத்துல சூடாக இருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்க போல யாரப்பா அவருக்கு இருந்து தந்தது? தாயிட வயிற்றிலிருந்து வெளியே வந்தவனே தாய்ப்பால யாரு தந்தது? 7 வானங்கள் 7 பூமியை நான் தான் படைத்தேன். இந்த 7 வானம் 7 பூமியை படைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான சிரமமும் உண்டாகல. உனக்கு ஒவ்வொரு நாளும் ரொட்டிக்காவதற்கு கஷ்டமா நல்லா கேட்கிறான். உனக்கு ஒவ்வொரு நாளும் ரிஸ்காவதற்கு கஷ்டமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகத்தை திரட்டி சம்பாதிச்சாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எழுதினதை விட நம்ம சந்தையா வெளியே கூட வழிகூட அனுப்ப வைக்கிறேன். அல்லாஹ் எவ்வளவு எழுதினானோ அதுதான் கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சொல்றான், وَإِن كُنتَ لَمْ تَرْضَ بِمَا قَسَّمْتُهُ لَكَ فَبِعِزَّتِي وَجَلَالِي لَأُسَلِّطَنَّ عَلَيْكَ الدُّنْيا تَرْكَضُ فِيهَا رَكَضَ الْوُحُوشِ فِي الْبَرِيَّةِ ثُمَّ لَا تَجِدُ لَكَ إِلَّا مَا قَسَّمْتُهُ لَكَ. யாருடைய மகனே, நான் தந்தது போதா 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 என்று சொல்லி துனியாவுக்கு பின்னாலே நீ ஓடிக்கொண்டே இருந்தா, தொழுகை இல்ல, தஹஜ்ஜுத் இல்ல, தஹஜ்ஜுத் ஒரு பக்கம், 5 நேரம் பரலான தொழுகை இல்ல, மஸ்ஜிதுக்கு வாழ்வு இல்ல, குர்ஆன் திலாவத் இல்ல, திக்ர் இல்ல, நோன்பு இல்ல, அமல்கள் இல்ல, சுன்னத் இல்ல, நீங்க துனியாவுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டே இருந்த அல்லாஹ் சொல்றான்,
என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் செல்வேன், சத்தியம் பண்ணி செல்வேன், உலகத்தை ஒன்றின் மீது சாட்டிடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றார். மிருகத்தை போல நான் அலைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அவர்கள் எல்லாம் அலைஞ்சாலும் நான் எவ்வளவு எழுதினேனோ அதை விட உனக்கு ஒன்றும் கூடிய கிடைக்காது. கணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, நாம நினைப்போம் சொல்லாம போன கூட்டிதான் அந்த பிஸ்னஸ் கிடைச்சிட்டேன்னு நினைப்போம். சொல்லிட்டு கொண்டிருந்தால் அது மிஸ் ஆகிப்போம் என்று நாம சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆலமிச்சல் மிருகத்தை போல அலைய வைப்பேன். இது உதாரணம் ஒன்று சொல்றாங்க. என்ன உதாரணம்? ஒரு கோழி இருக்குது. கோழி, அந்த கோழிக்கு ஒரு குடி நெல் எடுத்து அந்த கோழிக்கு முன்னால வைக்கிறது. முன்னால அந்த நேரத்தில் அந்த கோழிக்கு ரொம்ப லேசாக இருக்கு, முன்னுக்கு என்று கொத்தினா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு குடி நெல்ல முடிஞ்சிருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே கோழிக்கு அதே ஒரு குடி நெல்லு குவான்டிட்டியில எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த முன்னுக்கு வைக்கிறதுக்கு பகரமாக காட்டிட்டு இப்படியே தூங்கி விட்டுடும். இப்ப என்ன நடக்குது? சேத்துல குழுந்திருக்கு, காதல குழுந்திருக்கு, அடுத்த காணிக்கு வைத்திருக்கு, நாயில கால் கிட்ட வைத்திருக்கு. இப்ப அதே ஒரு கூடியை நேரத்தோட கொடுத்தோம், 2 நிமிஷத்துல தீர்த்து கொடுத்து முன்னுக்கே வச்சோம். இப்ப இந்த தூவி விட்டோம், அதே ஒரு புதிய அதே கோழி தின்றதுக்கு 2 நிமிஷம் அல்ல, 2 அவர் போகுது. காதல போகணும், சேர்த்துக்கொண்டு இறங்கணும், அடுத்த காணி கிட்ட போனா விரட்டிடுவாங்க, நாய் கிட்ட போனா நாய் கடிக்க வரும், பயம் இருக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொடுத்த அமௌண்ட்ல கொடுத்த அளவு வித்தியாசம் இருக்குதா? இல்ல. கொடுத்தது ஒரு முடிதான், ஆனா கொடுத்த முறையில வித்தியாசம் இருக்கு. அந்த கொடுத்த முறையில வித்தியாசம் இருக்கிறே. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மிருகத்தை போல் அல்ல அலைய வச்சு அதே துணியாவதான் அல்ல தான் ஒரு தங்கசத்தையா கூட அல்ல தர மாட்டான். நீங்க சொல்லாம இருந்தாலும் அல்ல தரக்கூடிய ரிஸ்கிலே அதே அளவுதான். ஆனா தொழுந்தா, அமல் செஞ்சா, அல்லாஹ்வோட தொடர்பு வச்சா, குர்ஆன் திலாவத் செஞ்சா, திக்ர்களை செஞ்சா, அதுக்கு என்ன? ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், தஃபர்ரது லிஇபாதத்தி அம்லஉ ஸத்ரக கினன் வ அஸுது ஃபமரக். என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி கொஞ்சம் கால நேரங்களை ஒதுக்கிக்கோ, உன்னுடைய உள்ளத்துல சீமான் தனத்தை நான் போடுவேன், உன்னுடைய மறுமையை நான் இல்லாமாக்குவேன் என்பதாக. எப்ப அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குமோ அதே துணியா அல்லாஹ் தருவான். அந்த கோழிக்கு முன்னால ஒரு பொடி நெல்ல வைக்கிறது போல தஹஜ்ஜுத சொல்றார், ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத சொல்றார். ஏன் ரக்காத்தைல் ஃபஜ்ர் ஹதீஸ் வருதா இல்லையா? கைரும் மின துனியா வ மா ஃபீஹா. துனியாவோட எல்லா வஸ்துக்களை விட சிறந்தது அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் என்பதாக. நீங்க லோஹாவுடைய 6 ரக்காத் தொழுவீங்களா? லோஹர் அல்ல, லோஹா சுன்னத். நீங்க தொழுவீங்களா? அந்த நாளுடைய முழு தேவை அல்லாஹ் பூர்த்தி ஆக்குவார். நீங்க மாலையில கொஞ்சம் திக்ர் செய்வீங்களா? அந்த நாளுடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி ஆக்குவார். நீங்க விக்கிர தொழுது கொண்டே வாரீங்களா? ஒரு கடனாளியா அல்லாஹ் அவளை மௌத்தாக்க மாட்டான். அமல்கள் அல்லாஹ்வோட தொடர்பு ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுக்கிறார். அந்த கோழிக்கு முன்னால் அழைத்தது போல துனியாவெல்லாம் காப்பி தருவார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா யாரு ரொம்ப பார்த்துட்டு இந்த உலகத்துடைய காரியங்கள்ல மாத்திரம் நேர காலங்களை கொடுப்பாங்களோ அல்லாஹ் மறந்து ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹம்மன் லா யன்கதியு அன்ஹு அபதா. அல்லாஹ் ஒரு வகையான கவலை உண்டாக்குவான். அந்த கவலை தீராத கவலை. இப்பதான் பொண்டாட்டிட பிரச்சனை முடிஞ்சிட்டு அதோட மகண்ட பிரச்சனை வந்துச்சு. மகண்ட பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிட்டு கடையில பிரச்சனை வந்துச்சு. கடையில பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிட்டு கவர்மெண்ட் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கவலைக்கு மேல கவலை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் மறந்து வாழக்கூடியவர்கள். எப்பயும் பணம் இருந்தாலும் பஞ்சத்தை ஓடிக்கொண்டேதான் இருப்பான். எவ்வளவு மாசத்துக்கு சம்பளம்? 3 லட்சம் 4 லட்சம் கேட்டா இன்னொரு 2 லட்சம் கிடைச்சாதான் கொஞ்சம் சூட்டா போகும். எப்ப பார்த்தாலும் போதா 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 பிச்சைக்காரனை போல அல்ல ஆக்குவான். உள்ளத்துல சீமாக்காரர்கள் இல்லாம ஆக்குவான். எப்ப பார்த்தாலும் துணியால பிஸியாக இருப்பான். அல்லாஹ் ஓய்வான நேரத்தை கொடுக்க மாட்டான்.
பேராசைகள் இருந்து கொண்டே இருந்து கொண்டே அந்த ஒரு அந்த எந்த பேராசையும் அல்ல நிறைவேற்றி விடவே மாட்டான். எனவே நிம்மதி அற்ற ஒரு நிலைமைக்கு அல்ல தள்ளுவான். பார்த்தா பெரிய வீடு, பார்த்தா பெரிய வாகனம். கணேசக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல நாம ஒத்துமா கேட்கக்கூடிய நேரத்தில் யோசிப்போம், அதுல சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்ல, நான் தொழுவது இல்ல, அமல் இல்ல, ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. கணேசக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், சில நேரங்கள்ல சம்பாத்தியமும் ஹராமான சம்பாத்தியத்தில் இருக்கிறோம். ஹராமான சம்பாத்தியம், வட்டியோட தொடர்பு, சூழோட தொடர்பு, சகாவோட தொடர்பு, ஹராமான வருமானம். ஆனா அவர் சொல்றார், நாங்க என்ன அமர்ந்த செஞ்சாலும் அல்ல எங்களை மூட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் பறக்கத்தா இருக்கிறோம். பறக்கத்தை இந்த வார்த்தை இவர் தான் பாதிக்கிறார். ஆனா குர்ஆன் இந்த ஹராமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு பறக்கத்தை இந்த வார்த்தையை பாதிக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றார், யாரெல்லாம் ஈமான் அமல்களோட வாழ்றாங்களோ, அல்லாஹ்வோட தொடர்பு இருப்பாங்களோ, மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்பாங்களோ, குர்ஆன் சொல்லுது, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயில்களை நாம திறந்து தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். ஆனா அதே குர்ஆன்ல கணேசக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், நானும் நீங்களும் சிலருக்கு பார்க்கலாம், நாமெல்லாம் காரியம் சொல்லுகிறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அந்த மனிதனுக்கு தொழுகையே இல்லை, அவர்கிட்ட வருமானமும் கொஞ்சம் வேற வேற அமைப்புல தான் இருக்குது. பாடங்களை எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, பார்க்க எங்களுக்கு பொறாமமான இருக்கும், புதுனமாக இருக்கும். அந்த மனிதனும் நல்லா அள்ளி குடிச்சு கொண்டுதான் இருக்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, إذا رأيت الله يعطي العبد على معاصيه ما يحبه من الدنيا. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார், தொழாம இருக்கிறார், அமல்கள் இல்லாமல் இருக்கிறார், zikr இல்லாமல் இருக்கிறார், திலாவத் இல்லாமல் இருக்கிறார், பாவத்துக்கு மேல பாவம், வட்டியோட தொடர்பு, ஹராத்தோட தொடர்பு, ஆனால் அவர் விரும்பக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் துனியால முடிந்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதனை பார்த்தா நீங்க ஏமாற வானம் என்பதாக சொல்லப்பட்டார். அல்லாஹ் உட்டு குடிக்கிறான் என்பதாக, அல்லாஹ் உட்டு குடிக்கிறான். நாங்க தொழாட்டி, நாங்க அவளோட இல்லாட்டி, மஸ்ஜிதுக்கு போகாட்டி எங்களுக்கு எல்லாம் கிடைச்சு கொண்டுதான் இருக்குது. சொன்னாங்க, இவளை பார்த்து ஏமாற வானம், அவர் விரும்புறது எல்லாமே அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன் அல்லாஹ் உட்டு குடிக்க போறான்? அது குர்ஆனுடைய ஆயத்து சொல்றான், فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. فلما نسوا ما ذكروا به, நாங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் ஊட்டினோம் அது எல்லாமே மறந்து, அல்லாஹ் ரசூல மஸ்ஜித மறந்து யாரெல்லாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அல்லாஹ் சிலர்களுடைய விஷயத்துல சொல்றான், நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் வாயில்களை திறந்து தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ் பரக்கத் என்ற வார்த்தையை பாதிக்கிறார். ஈமான் அமலோடு இருக்கிறவர்கள் அல்ல பாதித்த வார்த்தை, வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயிலை நாங்கள் திறப்போம் என்பதாக. ஆனா இந்த பாதியுடைய விஷயத்துல அல்லதான் பரக்கத்தல்ல, எல்லா வாயல்களை திறந்து தருவோம். எந்த அளவு கேட்டா, அவனுக்கு வழங்கப்பட்ட துணியா வச்சு அவன் சந்தோஷப்படுவான். அது இவ்வளவு துணியாவுக்கு கிடைச்சிருக்குது, பார்த்தா ஆறாமான முறையில வருவது, தொழாம அவருக்கு துணியா கிடைக்கிறது, அவரே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் தருவோம் என்பதாக சொன்ன அல்லாஹ் சொல்றான், திடீரென்று அவர்களை நாங்கள் புதிப்போம், சௌபா இல்லாம மௌத்தாகுவாங்க, கஜமாறுவாங்க என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழாம, அமல் இல்லாம, zikr இல்லாம, திலாவத் இல்லாம, மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாம கிடைக்கிற துனியா இருக்குது. இது பரக்கத்தை நினைக்கவானம், இது ரப்பல் ஆலமீனுடைய போட்டால வரக்கூடிய சோதனை. அல்லாஹ் திடீரென்று குடிப்பான், தௌபா இல்லாம மௌத்தாகுவான். அதுக்கு உலமாக்கள் ஒரு உதாரணம் ஒன்று கொடுக்கிறாங்க. ஒரு எலி இருக்குது, எலி. அந்த எலி வீட்டுல நாங்க வைக்கிறது எல்லாமே தூக்குது, தின்னது, கலவுல வருவது, ஒரு முறையாக அல்ல.
அன்அபிஷியலாக தான் வந்து எல்லாம் செய்து கொண்டு போகும். அந்த ஊட்டாளர்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை. என்ன யோசிப்பாங்க, சில நேரங்கள்ல ஒரு ஐட்டங்களை வைப்பாங்க சாப்பாடு, இது என்னால வருவது என்னால போகுதுன்னு பாக்குறதுக்காக இறக்கத்திலே வைக்கிறாங்க, கோபத்துல வைக்கிறாங்க. கடைசிக்கு என்ன செய்வாங்க, எரிக்கத்திரி எடுத்து நல்லா பொறிச்ச ஒரு கருவான தூள் வந்து வைப்பாங்க, இறக்கத்திலே வைக்கிறாங்க. இல்ல அப்படியே வந்து சாவட்டும் என்ற நியத்துல தான் வைக்கிறாங்க. எனவே நாங்க கரவாண்ட வைக்கிறோம், இறக்கத்துல வைக்கல, சாவரத்துக்கு வைக்கிறோம். அதே மாதிரிதான் ரப்புல் ஆலமீன் பாவிகள் அவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை தருவான். அந்த எலிய முடிக்கிறதுக்கு அந்த இடத்தை பார்த்து சரியா ஒரு நாள் வரும், சரியா சொல்லிதான் படும், தௌபா செய்யறதுக்கு கூட எலிக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, அவ்வளவு வேகமாக அந்த கத்திரி பட்டு. எனவே கன்னியாகுமரிய சகோதரர்கள் நண்பர்களே, ரத்த மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல. அது எந்த பரக்கத்தையும் அல்லாஹ் வைத்தது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அதுதான், அல்லாஹ் விரும்புகிறது அதுதான். யாரெல்லாம் ரப்போட தொடர்பு வைப்பாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மனமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. கஷ்டங்கள் இருக்கலாம், நிலைமைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், ஆனா உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு நிம்மதியை தருவான். யார் அமெரிக்காவோடு இருப்பாங்களோ அவங்களுக்கும் ஹயாத்து மௌத்துகள் நடக்கும், கடன் பிரச்சனைகள் நடக்கும், சோதனைகள் வரும், ஆனா உள்ளத்துல அல்லாஹ் ஒரு வகையான நிம்மதி அல்லாஹ் தருவார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவங்களுக்கு ஒரு மனமான வாழ்க்கையை நாங்கள் தருவோம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மனசுல ஆறுதல் இருக்கும். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுதான், ஆனா அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நிம்மதி அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். எனவே கன்னியாகுமரிய சகோதரர்களை நண்பர்களை ரப்போடு உள்ள தொடர்பு சீராக்குறது ஆக முக்கியம். இரண்டாவது ஆக முக்கியமான விஷயம் ஒரு சில நிமிடங்கள்ல சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வோடு எப்படி நாம தொடர்புகளை சீராக்குறோமோ அதே மாதிரி கன்னியாகுமரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய மக்களோட எங்களை தொடர்புகளை நாம சீராக்கிக் கொள்வோம். அது உம்மா வாப்பாவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், முஸ்லிம் கம்யூனிட்டியாக இருக்கலாம், அந்நிய மக்களாக இருக்கலாம். எங்களுடைய அகலாக்கிலே ஆக முக்கியம். ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனிடத்துல அவனுக்கு பொறுமதி எதில் இருக்கிறதா அந்த மனிதனுடைய அகலாக்குல தான் இருக்கு. யாரோட மனக்கசப்பு இல்ல, யாரோட கோபம் இல்ல, எல்லாத்தோட மஹப்பத்தாக, எல்லாத்தோட பாசமா சிரிச்ச வண்ணம் வாழ்க்கை இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் என்னோட இப்படி இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அஹ்சனுக்கும் குலுகா, யாருடைய பண்புகள் நல்லா இருக்குமோ அவங்க சொர்க்கத்தில் என்னோட வந்து அடிப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்ருடைய சஹாபி, உஹதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக்குடைய சஹாபி, இவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்சவர். உஹதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொர்க்கவாதிதான் என்பதா. கடைசி சக்கராத்துல நோயில இருக்கிறார், நோய் விசாரிக்க ஒருத்தர் போறார். போனா அவருடைய முகம் பிரகாசமா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறார். கேட்டாங்க, இந்த நோயில எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேன், ஆக்க வைக்கிறேன், 2 அமல்களை. நானும் நீங்களே நினைப்போம், பதிலா இருக்கேன், உஹதா இருக்கேன், ஹந்தகா இருக்கேன், ஹுனைனா இருக்கேன், தபூக்கா இருக்கேன். அவர் சொல்றாரு, பதிலும் இல்ல, உஹதும் இல்ல, ஹந்தகம் இல்ல. நான் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிற 2 அமல். அதுல முதலாவது பக்கான கல்வி லில் முஸ்லிமீன சலீமா, எனக்கு மனக்கசப்பு, கோபம், குரோதம், வைராக்கியம் என்று யாருமே இல்லை. யாரோட மனக்கசப்பு இல்லை, எல்லாரோட சந்தோஷமா இருக்கிறாங்க. தவறு செஞ்சா மன்னிப்பான், தவறு செஞ்சா நான் மன்னிப்பு கேட்பான், அவங்க தவறு செஞ்சா நான் மன்னிச்சு விட்டுருவேன். யாரோட எந்த மனக்கசப்பும் இல்ல. இதை வச்சுதான் சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேனே தவிர மதுரை வச்சு அல்ல, உஹத வச்சு அல்ல, ஹந்தக வச்சு அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்களோட பண்பாடுகளை சீராக்குறது. ஒவ்வொரு மனிதன் குறையில்லாத யாருதான் இருக்கிறான், உலகத்துல குறை இல்லாத யார் தான் இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் குறைகள் இருக்கதான் செய்யும். அதான் ஒரு பெரியார் சொல்றார்,
பாருங்க, அவர்கிட்ட இந்த குறை, இவர்கிட்ட அந்த குறை, இப்படி குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏன் குறையில்லாத யாருமே இல்லை. குறையில்லாத ஒரே ஒரு தான் அது அல்லாஹ் மாத்திரம் தான். மற்ற எல்லாத்துக்கிட்ட குறையுது. எனவே அவருடைய நலவை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம், உலகத்துல செய்து வாழ்வோம். யாரை பத்தி கெட்ட எண்ணம் வைக்கவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா தொழுக போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு வந்து நிப்பாட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாஸா நீங்க தொழுக கூடாது. கேட்டாங்க, ஏன்? எங்கட பார்வையில இவர் ஒரு நல்ல மனிதன் இல்ல, அவ்வளவு. நீங்க தொழுவிச்சா அது அவ்வளவு நல்லது இல்லையா? அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினான முழு மக்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இவருடைய ஒரு நலவை சொல்லுங்க. ஒரு நலவு யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆள் லேட்டாக இறங்கினார். சென்றாங்க சில விவசாயிகள் எங்களை மதீனாக்கு வந்த நேரத்துல அவனோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு என்னைய அப்பாயிண்ட் பண்ணினாங்க. அந்த இரவுல இவர் எனக்கு உதவியாக இருந்தார், கண்ணை முழிச்சு பார்த்து கொண்டிருந்தார். சொன்னாங்க, அப்படியா? ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க, அந்த ஜனாதாவை பார்த்து சொன்னாங்க, إن أصحابك يظنون بأنك من أهل النار وأنا أشهد بأنك من أهل الجنة. உங்களுடைய தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்று. நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்றேன், நீங்க சொர்க்கவாதி, சொர்க்கவாதி, சொர்க்கவாதி என்பதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்கள் எல்லோரும் எட்டு பேசியிருக்கிறோம் என்ற உலகத்தில் நலவு 1000 சொல்லப்படும். நலவு செல்வங்கள் எங்களுக்கு 10. என்னடா இவ்வளவு நலவு இவரை பற்றி சொல்ற? நாங்க என்ன செய்வோம் என்றால், நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி இப்படி எல்லாம் சொல்லப்படுவதாமே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொல்லப்படுவதாமே ஏதோ ஒரு குறையதான் தெரிஞ்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பண்பு அப்படி இருக்கல. ஒருத்தருடைய கெடுதிகள் 1000 சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் தோண்டி 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 அவருடைய ஒரு நலவு எடுத்து சென்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு 1000 நலவுகள் இருக்குது. இல்லை தோண்டி தோண்டி இவன் இப்படி செய்யாம அவரோடு இப்படி போவோமாமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்கு, ஒரு மகனுக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை வரணுமா? மக்களை மன்னிக்கணும், மறந்துடணும். நாங்க எப்ப வாக்கு வாதங்களுக்கு போவோமோ, நான் மக்கள் இருக்கிறேன், நீ வாக்கில் இருக்கிறாய் என்று வாக்கு வாதங்களுக்கு போவோமோ, பிரிவினைகள் உண்டாகிக் கொண்டே தான் போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை மக்களுடைய நன்மைகள் அல்லாஹ்வுக்கு காட்டப்படுவது. அல்லாஹ் ஒவ்வொரு திங்கட்கிழமை, வியாழக்கிழமை மக்களுடைய அமல்களை பார்த்து யாரெல்லாம் ஷிர்க் செய்யலையோ அந்த எல்லா மக்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து கொண்டே போறான். அதுக்கு புறம் வசூல முடிக்கல. இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் செஞ்சவனையும் அல்ல மன்னிக்க மாட்டான், இன்னொரு மனிதனையும் அல்ல மன்னிக்க மாட்டான். யாரு? அவருக்கும் இன்னொரு சகோதரருக்கு மத்தியில மனக்கப்பட்டிருக்கிறது, கோபம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, அந்த 2 பேர் ஒற்றுமையாக காட்டி விட்டுடுங்க, நான் 2 பேரையும் மன்னிக்க மாட்டேன் என்பதாக. ஒரு நாள் மெம்பருக்கு மேல இந்த ஹதீஸை சொல்லி இறங்கி போறாங்க. ஒருத்தருக்கு போற ஒருத்தர் வந்து அழுகுறார். நான் என்ன விஷயம் தவறா பேசினதான் மன்னிச்சுக்கோங்க. இல்ல நான் எத்தனையோ வருடங்களாக ஒவ்வொரு திங்கிழமை வியாழக்கிழமை நோம்பு குடிச்சு கொண்டு வாரன். ஆனா இந்த ஹதீஸை கேட்ட பிறகு பயம் வந்துட்டு, ஏன் 10 வருடமா எங்க குடும்பத்தில் எத்தனையோ பேரோட நான் பேசாம இருக்கிறேன். அல்லாஹ் என் அமல்களை பார்த்து இவனை விட்டுடுங்க, இவன் உண்மையாக மாட்டேன், இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவானே, அந்த கவலையில் அழுகிறேன் என்பதா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அஹ்லாக் பண்புகள் இருக்குது. இது அழகான அமைப்புல நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்றது. இததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது எல்லாமே மக்களுடைய பண்புகளை சீராக்குவதற்காக வேண்டி, அழகான பண்புகளை உண்டாக்குவதற்காக வேண்டி. எனவே உம்மா வாப்பா சொல்லணும், மகனே நீ நல்லவன், மனைவி சொல்லணும், கணவனே நீங்க நல்லவர், புள்ளே சொல்லணும், வாப்பா நீங்க தங்கம் வாப்பா, மகல்ல சொல்லணும், மாஷா அல்லாஹ் நல்ல மனுஷன். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பண்புகளை உண்டாக்கி கொள்வோமோ, இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் எங்களுக்கு சீரழிப்பான். இந்த மனிதன் நல்ல மனிதன்.
எனவே அல்லாஹோடு உள்ள தொடர்பை சீராக்குவோம், மக்களோடு உள்ள தொடர்புகள் எல்லாம் சீராக்குவோம். ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமாக இந்த 2 விஷயங்களை மாற்றிதான் எங்களுக்கு எதிர்பார்க்கிறான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.